சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சேது, அதுக்கடுத்து அப்பச்சி, கருப்பன் எல்லாரும் கிளம்புறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ் காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. அங்க ராஜாங்கம் வந்து தமிழுக்கு வந்து இது குடுக்குறாங்க பரிசு. காலேஜிலிருந்து அந்த அமைச்சர் இருக்கிறதுனால ராஜாங்கத்து மூலியமா அவங்க தமிழுக்கு அவார்டு குடுக்கணும்னு எடுத்து அவங்கள கூப்பிட்டதுனால வாராங்க ராஜாங்கம். ராஜாங்கம் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பரிசு எல்லாத்தையும் குடுக்குறாங்க. குடுத்தோனே நம்ம ராஜாங்கம் வந்து பேசுறாங்க நம்ம தமிழ பத்தி. தமிழ் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பொறுமைசாலி, நல்ல படிப்புள்ளவ. நல்லா வந்து இந்த கிராமத்தில இப்ப நான் கொன்னும் எல்லாரும் உயிரோட இருக்கோம்னா, தமிழ் செய்த தான் உயிர பணய வச்சு, அந்த உயிர காப்பாத்தணும் அப்படின்னு அவ எடுத்திருக்க அந்த முயற்சிக்கு என்னோட மனதார வாழ்த்துக்கள் அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. இத பார்த்தோனே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ராஜாங்கம் வந்து பெருமையா பேசினோனே நம்ம தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சைடுல இருக்கக்கூடிய கருப்பன், அப்பச்சி எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த சைடுல நின்னுட்டு தமிழ் சொல்றாங்க. எங்க மாமா கையால இந்த விருத வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சேதுக்கும் அவங்களுக்கும் குடுக்குறாங்க. என் மகனும், என் மருமகளும் ரொம்ப காலம் பிரியாம வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜாங்கம். இத கேட்டோனே தமிழுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. சேதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்பா பேசுறது நமக்கு சாதகமா பேசுறாங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் அவார்டு குடுத்து முடிச்சோனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருதாங்க. வந்தோனே இங்க ராஜாங்கம் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. யாரன்னா தமிழ. தமிழ் இந்த அளவுக்கு இந்த வீட்ல நம்ம உயிர எல்லாத்தையும் காப்பாத்தியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அப்பச்சி சொல்றாங்க, ஆமா, அவ அந்த சிறுக்கி மட்டும் இல்லன்னா, வீட்ல உள்ளவங்க இப்ப யார் உயிரோட இருக்க முடியும்? தமிழ்ன்னு ஒருத்தி இல்லன்னா, இந்த வீட்ல மதிப்பு மரியாதை யாருக்கு இருக்கு? இன்னைக்கு இருக்க காரணமே நம்ம மதிப்பு மரியாதையோட இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லவும், கோவம் வருது யாருக்குன்னா சாவித்திரிக்கு. ஏம்மா, நீ எப்ப பார்த்தாலும் அந்த தமிழையே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்க. ஏடி சும்மா இருடி. எனக்கு தெரியாது, என் பேரனும் அவனும் என்ன லெவலுக்கு கஷ்டப்பட்டு மருந்த கொண்டு வந்து உயிரை காப்பாத்திருக்காங்க. அது காலேஜில் எல்லாரும் சேர்ந்து விருது கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ், அதுவும் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து தான் உயிரை கூட பெருசாக பார்க்காம நம்ம உயிரெல்லாம் காப்பாற்றினவளுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டாமாடி அப்படின்னு அப்பச்சி பேசுகிறாங்க. இதை கேட்டவனி இருக்கவங்க, அப்பத்தா நீங்கள் சரியாக சொன்ன அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. ஏய் சாவித்திரி, நீ பேச்சு நிறுத்து. உடனே இந்த சைட்லேருந்து நம்ம இவங்க வராங்க, ஈஸ்வரியும் அவங்களும். இதை பார்த்தோன்னே நம்ம ராஜாங்கத்துக்கு கோபம் வருது. என்ன, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை மாமா, ஒன்றும் இல்லை, ஏதோ போஸ் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னது தெரியாமல் தப்பு பண்ணிட்டானா? வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். வீட்டில் வாயை திறந்தா பொய் தானா? அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து அடித்து வாங்கி 1 கோடியை என்கிட்டேருந்து பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. என் மகன் மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா இப்போ நான் பணத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு ராஜாங்கம் திட்டி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோட்